வளர்த்துருக்கு. நான் விழுந்தா எங்கள் அப்பா பிடிச்சிக்குவாங்கிற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு. என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, நான் சம்பந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிற அபாயம் நேரும். ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா? யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு போகாதீங்க. வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் கிடைப்பார் என்று தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும். யூ ஷுட் பி an extended hand for a kid அப்படின்னு சொல்றான். ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும். பிள்ளை தடுமாறி வந்து அவன் சட்ட காலம் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா இருக்க பார்த்துக்குவான், எங்கள் அம்மா இருக்கு என்ன பார்த்துக்கும், இந்த ஊர் என்ன பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரணும். பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ண கிரியேட் பண்ணணும். எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க புதுசு புதுசாக போட்டேன் ரைட்டு தானே? இன்றைக்கி வர நிகழ்ச்சியில் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸில் வைக்க தானே போகிறீங்க. எதுக்கு? நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே. குறிப்பாக நம்மளை பிடிக்காதவங்க பாரு மினிஸ்ட்ரி பக்கத்தில் போட்டோ எடுத்திருக்கேன்.